நம்ம அப்படியே கோல்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்து ஒரு ஹை ஸ்ட்ரக்சர்லேருந்து எப்படி வந்து ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டோம். ஸோ நம்ம திரும்ப திரும்ப அந்த ஜோனுக்கே போக வேணாம். ஏன்னா இன்னும் ஹையர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம போட்ட அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த ஹையர் ஸ்ட்ரக்சர் இன்னும் உடச்சிட்டு பிரேக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஹையோ லோ வைக்கல. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மந்த்லி சார்ட்டில் இருக்கிறோம். இது மந்த்லி டைம் ஃப்ரேம் படி பார்த்தீங்கன்னா நல்ல பையில் இருக்குது. இங்கேருந்து பை வந்து ஒரு சின்ன ரீட்டர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணுச்சு, பட் ஆனால் ரீட்டர்ஸ் ஆகலை. இங்கேருந்து ஒரு நல்ல ஹையர் ஹை திரும்ப வந்து ஒரு ஆஃப், இதில் வந்து இந்த இதில் வந்து ஒரு ஆஃப் ரீட்ரேஸ். இது வந்து ரீட்ரேஸ் தான் சொல்லணும், இது வந்து நம்ம செல்லுன்னு சொல்ல முடியாது. எப்போதுமே வந்து ஒரு பேட்டர்ன் எப்படி போயிட்டு திரும்ப இதில் ஆஃப் வந்துட்டு திரும்ப இப்படி தான் பொறுமையாக போகும். இதை சப்போஸ் வந்து உடச்சிட்டு இங்கேருந்து கீழே வந்துச்சு அப்படின்னா மேபி வந்து நம்ம இந்த இடத்துக்கிட்ட சரி வந்து செல்லு அப்படின்றது செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த 3300 வரைக்கும் வந்தாலுமே இது வந்து ஸ்டில் வந்து மந்த்லி ஸ்ட்ரக்சரில் பை தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீக்லியை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ண தேவையில்ல. வீக்லியில் வந்து நமக்கு இப்போதைக்கு பையில் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம், சரி மந்த்லியில். ஸோ அடுத்தது வீக்லியில் போய் பார்ப்போம். வீக்லியில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வீக்லிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பை ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் உடைக்கல. சரியா? வீக்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன ரீட்டர்ஸ் கொடுத்துருந்துருக்கு. மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆனது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் வீக்லியில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரீட்டர்ஸ் ஜோன் அப்படின்றனால சப்போஸ் இதை உடைச்சிது அப்படின்னா மேபி வந்து நம்ம வந்து செல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கீழே வந்த டைம் இது வந்து சார்ட் வந்து இங்கே வரைக்கும் பாடி வந்து க்ளோஸ் வச்சுருந்தது அப்படின்னா மேபி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இங்கே போயிட்டு திரும்ப கண்டிப்பாக இப்படி கீழே வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இந்த சப்போர்ட்டை உடைக்கல. ஜஸ்ட்டு வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி மட்டும் எடுத்துட்டு பாடி வந்து உள்ளே க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப இப்படி மேலே போகுது. ஸோ வந்து இது வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஒரு செல் டைம் ஃப்ரேம் மாறலை. இன்னும் வந்து இது வரைக்குமே வந்து வந்தாலும் இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு கீழே பாடி வந்து க்ளோஸ் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து வீக்லியில் இது வந்து செல்லாக மாறி இருக்குன்னு அர்த்தம். பட் ஆனால் இது அப்படி இல்லை. இந்த இடத்துல வந்து விக்கு வச்சுட்டு லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப வந்து நல்லா ஃபோர்ஸாக வந்து பை தான் மேலே போகுது. ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது டைரக்ஷன் வந்து இன்னும் பையில் தான் இருக்குது. பயாஸ் வந்து புல்லிஷ் பயாஸில் தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து புல்லிஷ் என்ட்ரி கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம். சரியா? சரி, இப்போ நம்ம புல்லிஷ் என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம்னா எங்கே பார்த்தாலும் புல்லிஷ் பை மட்டும் எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதுலேயும் போயிட்டு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுதா, ஸ்ட்ரக்சரில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம 1 by 1 ஃபாலோ பண்ணணும். வீக்லி வந்து நம்ம பார்க்குறது ஒன்லி வந்து மந்த்லி ஸ்ட்ரக்சரும் வீக்லி ஸ்ட்ரக்சரும் ஒரே டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ மந்த்லியும் வந்து நமக்கு பையில் இருக்குது, ஸோ வீக்லியும் நமக்கு பையில் இருக்குது. அடுத்து வந்து முக்கியமான ஜோன்ஸை வந்து டே டைம் ஃப்ரேமில் போயிட்டு மார்க் பண்ணணும். வீக்லியும் மந்த்லியும் வந்து டைரக்ஷன் பார்க்குறதுக்கு அடுத்து டே டைம் ஃப்ரேம் தான் வந்து நமக்கு முக்கியமான ஸ்ட்ரக்சர் ரீட்ரஸ் எங்கே நடக்குது, இல்லை வந்து என்ட்ரி ஆக்கிறதுக்கான ஜோன் எங்கே இருக்குது எல்லாமே பார்க்குறது வந்து வீக்லி இது டெய்லியில் தான் பார்க்கணும். சரியா? இப்போ வந்து நான் டெய்லியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்தோட பாட்டமு, மேலே வந்து 1 மந்தோட டாப்பு மார்க் பண்ணியிருப்பேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் டே ஸ்ட்ரக்சரில் வந்த லாஸ்ட்டான ஒரு நல்ல வேலிடான லோவர் ஹை எதுனா இதுதான் வந்து வேலிடான லோவர் ஹை. இதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செல் ட்ரெண்ட்லேருந்து, அதாவது இதில் வந்து வந்த இந்த ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து செல் ட்ரெண்ட்லேருந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப பைக்கு மாறி இருக்கு. இங்கேருந்து லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேருந்து திரும்ப மேலே வந்திருக்கு. மேலே வந்துட்டு இந்த டேவோட லோவர் ஹை இருக்க இடத்துல வந்து இப்போ அந்த லோவர் ஹையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வந்து வர மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இந்த டேவோட லோவர் ஹையை வந்து போயிட்டு எடுத்துருச்சு. நார்மலாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும், எப்போல்லாம் வந்து ஒரு லாஸ்ட்டு லோவர் ஹையை வந்து ப்ரைஸ் வந்து எடுக்குதோ திரும்ப வந்து இப்படி கொஞ்சம் ஒன்று மேலே போகும், இல்லை இந்த இடத்துக்கிட்டேருந்து ஃபெயிலியர் ஆகி இங்கேருந்து கீழே வரும், இல்லைன்னா கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு இப்படி ஒரு புது பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளோட ஃபோக்கஸ் ஒன்லி இந்த இடத்துல மட்டும்தான் பார்க்கணும். சரியா? இந்த இடத்துல வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி லாஸ்ட்டு டேவோட லோவர் ஹை எடுத்துருச்சு. ஸோ எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டிலாம் ஃபுல்லாக இன்னும் இருக்குது, எடுக்காமல் இருக்குது.
இங்கே எடுக்காமல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நல்ல ஃப்ரெஷ் ஜோனு. ஸோ ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் வந்துட்டு இதை எடுத்துட்டு இப்படி மேலே போகணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். சப்போஸ் வந்து இங்கே செல் ஆனால், பட் வந்து நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்க தவறிடக்கூடாது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட எப்போதுமே நம்ம ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும், இப்படி வந்துட்டு தான் போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது எப்போ வரும் அப்படின்றது அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சரி, இப்போ டேல வந்து இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் ஏரியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட சப்ளை டிமாண்ட்ஸ் ஒன்று மார்க் பண்ணி வச்சிருக்கேன், 4429. இது நான் கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு முன்னாடி மார்க் பண்ணேன். ப்ரைஸ் வந்து அழகாக அந்த இடத்துக்கு போயிட்டு போன உடனே ஒரு வாட்டி டச் ஆகிட்டு கரெக்டாக 4429 சொல்லி வச்ச மாதிரி அந்த இடத்துல டச் ஆகிட்டு திரும்ப கீழே வந்துச்சு. திரும்ப அந்த இடத்த உடைக்க ட்ரை பண்ணிச்சு, திரும்ப உடைக்க முடியல, நேற்று உடைக்க முடியல. திரும்ப இன்னைக்கு வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணி மேலே போயிட்டு ஜஸ்ட் வந்து லிக்விடின் மட்டும் எடுத்துட்டு திரும்ப இப்போ கீழே வந்துட்டு இருக்கு, 4377 கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவுமே வந்து இன்னும் வந்து எடுத்துட்டு கீழே தான் வரப்போதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போதுமே ஒரு ஜோனில் வந்து ட்ரேட் ஆகும்போது அந்த ஜோனில் வந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். அதாவது முழுசாக லிக்விடிட்டி எடுத்துட்டாங்களா அப்படின்னு அப்சர்வ் பண்ணணும். இந்த இடத்துல 2 விஷயமும் நடக்கலாம். ஒன்று, ப்ரைஸ் வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழேயும் வரலாம். இல்லை நம்ம வந்து இங்கே எல்லாருக்குமே தெரியும் இங்கே செல்லு தான் ஆக போகுதுன்ட்டு. ஸோ செல் ஆகிற மாதிரி ஆகிட்டு இங்கே போடுற ஆர்டர்ஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துட்டு அதை பை ஆர்டர்ஸாக மாற்றி இதை மேலே கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கூட கீழே வரலாம். இது வேணால் நடக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம அடுத்து லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு 4 ஹவர்ஸில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம வந்து முக்கியமான ஜோனில் இருக்கிறோம். அதாவது டேவோட லோவர் ஹையை வந்து ப்ரைஸை ஸ்வீப் பண்ணிடுச்சு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள், மற்ற எதையும் பார்க்க தேவையில்ல. இப்போது இந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்த அந்த வீக்லி சப்ளை டிமாண்ட் ஜோனோட கரெக்டாக டச் ஆகிட்டு திரும்ப ஒரு வாட்டி கீழே வந்துச்சு. திரும்ப மேலே போயிட்டு திரும்ப உடைக்க ட்ரை பண்ணிச்சு, பிரேக் பண்ண முடியல, திரும்ப கீழே வந்துருச்சு. சரியா? இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இங்கே என்னென்ன சிம்டம்ஸ் காட்டுது அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இதுவாச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மூவு. திரும்ப அதில் ஆஃப் மூவ் தான் இதுவாச்சு. இங்கே போக 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 அதோட மேலே போக போக அதோட என்ன சொல்கிறது, லென்த்தும் குறைஞ்சிட்டே வருது, ஸ்பீடும் குறைஞ்சிட்டே வருது. நிறைய வந்து நெருக்கமான கேண்டில்ஸ் வந்து உருவாகிட்டே இருக்குது. நிறைய ப்ரெஷர்ஸ் கேண்டில்ஸ் உருவாகிட்டு இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் புலிஸ் கேண்டில் உருவாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸும் செல்லர்ஸும் ரொம்ப வந்து டிஃபென்சிவாக இருக்கிறாங்க. 2 பேருமே ஃபைட் பண்ணுறாங்க, ஈக்குவலாக ஃபைட் பண்ணுறாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பையர்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் வந்து மேலே போகிறதுக்கும் விடல, பையர்ஸும் வந்து கீழே உடைக்கிறதுக்கும் விடல. இது ரெண்டு நாளாகவே கிட்டத்தட்ட இந்த மூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. சரியா? ஸோ வந்து நம்ம இந்த இடத்துக்கிட்ட கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யார் வந்து வின் பண்ணுறாங்கன்றத இப்போ தான் வந்து நம்ம இந்த கேண்டில் ரேஞ்ச் தெரியலாம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் படி இந்த இடத்துக்கிட்டேருந்து செல் ஆகணும்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் செல் ஆகணும் அப்படின்னா பையர்ஸ் வந்து வீக் ஆகணும். பையர்ஸ் வீக் ஆனால் மட்டும்தான் வந்து செல்லர்ஸ் வந்து ஃப்ரீயாக வந்து இங்கேருந்து கீழே வந்துட்டு மேபி இப்படி ஒரு சின்ன ரீட்டர்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப இங்கே கொஞ்சம் ஏமாற்றிட்டு இப்படி பொறுமையாக மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பையர்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த இடத்துக்கிட்ட செல்லர்ஸ் வின் பண்ணிட்டாங்களா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம இப்போ செல் எடுக்கலாமா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கேண்டில்ஸை அனலைஸ் பண்ணணும். சரியா? இப்போ இந்த கேண்டில்ஸ் வந்து பாருங்கள். கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பையர்ஸ் வந்து மேலே கொண்டுட்டு போயிருக்காங்க. சரியா? இங்கே ஒரு புல்லிஷ், நல்லா ஸ்ட்ராங்கான புல்லிஷு. அதுக்கப்புறம் வந்து பையர்ஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க, செல்லர்ஸ் வந்து ஃபுல்லாகவே கீழே கொண்டு வந்துட்டாங்க. இது பையிங் ப்ரெஷர் தான். அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து மேலே வந்து இது டாமினேட் பண்ணி திரும்ப செல்லர்ஸ் கீழே கொண்டுட்டு வராங்க. திரும்ப பையர்ஸும் இந்த இடத்த உடைக்க விடலை, பையர்ஸும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஈக்குவலாக ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னுமே யாருமே வந்து வின் பண்ணாங்க அப்படின்றது இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சப்போஸ் இதை உடைச்சிட்டு நல்லா கீழே வந்து இந்த பட்சத்தில் வந்துட்டு திரும்ப ஒரு இதை உடைச்சிட்டு சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா திரும்ப வந்து இப்படி போயிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் எடுக்கும். இங்கே இருக்க எஃப்யூஜியை எடுத்துட்டு ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ நம்ம என்ட்ரி வந்து எங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி வந்துட்டு திரும்ப வந்து எப்போ வந்து ஒரு வாட்டி வந்து இப்படி வந்துட்டு திரும்ப எஃப்யூஜி எடுத்துட்டு திரும்ப கீழே போகுது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நம்ம என்ட்ரி இது பண்ணி இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு 4300 இல்லை 4250 4200 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் ஒரு ஆஃப் ரேஞ்ச் வந்து வீக்லி சப்ளை டிமாண்ட் ஜோன் வந்து வரைஞ்சோம்னா இதில் ஒரு 4220 சம்திங் அதில் வரும்.
ஸோ அடுத்த மூவ் வந்து நம்ம இங்கேருந்து இங்கே இது கேப்சர் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4700 250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அடுத்த மூவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ அதுக்கு முக்கியம் வந்து நமக்கு முதல்ல வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியணும். சப்போஸ் வந்து செல்லர்ஸ் வின் பண்ணாங்க அப்படின்னா கீழே வந்துட்டு திரும்ப இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து இங்கே இருக்க எஃப்யூஜி எடுத்துட்டு திரும்ப கிளியர் பண்ணிட்டு கிளியரான சிக்னல் கொடுத்தா மட்டும் தான் இங்கே என்ட்ரி. இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இது திரும்ப வந்து பை ஆகி இங்கே இருக்கிற இப்போ செல்லர்ஸ் போடுற ஆர்டர்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு பை ஆர்டர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிட்டு 4500 550 வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப கீழே வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பையா மாறத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஏமாந்துடக்கூடாது. உடனே வந்து நமக்கு ஜோனுக்கு வந்துருச்சு உடனே கண்ணை மூடிட்டு போய் செல் பண்ணோம் அப்படின்னு பண்ணக்கூடாது. இங்கே தான் வந்து நம்ம அதை புரிஞ்சு பொறுமையாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணி என்டர் ஆகணும். இதில் இப்போ இன்னொரு விஷயம் வந்து கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து வியாழக்கிழமை தான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். டைம் வந்து சரி என்னோட பேஸ் டைம் வந்து வேறு. உங்கள் ஊர் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 1 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். 12:45 to 1 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இப்போ இதாகிட்டு இருக்குன்னா ஒன்று வந்து இது வீக்லியோட பாட்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து லண்டன் டைம் ஃப்ரேமோட காலையில் மார்னிங் நடந்த ஏஷியாவோட டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி வந்து இது வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. சரியா? கீழே வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பைக்கான சிக்னல் காட்டுது. இது வந்து இன்னும் பை கன்ஃபார்ம் ஆகலை. பட் வந்து வீக்லி ஜோனை டச் ஆகிறதுனால வீக்லி ஜோனை டச் பண்ணியிருக்கனால ஜஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இது வெதர் வந்து கண்டினியூ கீழே போகுமா இல்லை பை ஆகி மேலே போகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரியா? ஸோ இது முக்கியமான ஜோனு. ஒன்று வந்து ஏஷியாவோட லண்டன் ஜோன் ஏஷியாவோட லோ வந்து லண்டன் வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டுது. ப்ளஸ் வந்து இது வந்து வீக்லியோட பாட்டம் லைனு. ஸோ அதனாலேயே வந்து இங்கே வந்து ப்ரைஸ் வந்து இப்போ சின்ன ரிஜெக்ஷன் காட்டி நின்றுட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகி மேலே போகுமா இல்லை கீழே வருமானதை வெயிட் பண்ணி பாருங்கள். எப்போ என்ட்ரி ஆகணும்னா சப்போஸ் இது வந்து கீழே போனாலும் திரும்ப ஒரு வாட்டி மேலே வந்து இது சப்போஸ் கீழே போனாலும் இங்கே பாருங்கள் இங்கே லிக்விடிட்டி இன்னும் இந்த கேண்டில்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்படி கீழே போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி வந்து இங்கேயோ இல்லை இங்கேயோ வந்து எஃப்யூஜி இங்கே கண்டிப்பாக இங்கே எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கீழே போவோம். அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது என்னன்னா இங்கே வந்து ஆர்டர் போட்டு இதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இதுலேருந்து நமக்கு கீழே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு இல்லை உடச்சி பிரேக் ஆகினாச்சுன்னா நமக்கு அந்த ட்ரேட் கிடையாது. அவ்வளோதான். இதுதான் நம்ம ட்ரை பண்ண முடியும். நம்ம வந்து கன்ஃபர்மேஷனாக இதுதான் நடக்க போது நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ப்ராபபிலிட்டியில் இது வந்து நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவ்வளோதான் பண்ணலாம். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.